இன்றைய நாளுக்கான பாம பொருட்சொல் வருகின்றது. நகுலவதி தெல்லைத்தேவன் அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பொருட்படுத்தி நடத்துகின்றார் செல்வி நித்யானந்தனுக்கா அவர்கள். வணக்கம், வாங்க. வணக்கம் மாணி, வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் வணக்கம். வணக்கம் நான் வணக்கம் இவாடைய போட்டுட்டு வணக்கம் தங்கையே செல்வி. வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கின்ற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நானும் நலமா இருக்கிறேன். ஆமாம், இனிய காலை வணக்கம். நகுலவதி தில்லத்தவன் லண்டனில் இருந்து. நன்றி. பொறிச்சொல் 896வது பட்டை பட்டை. சில பேர் இந்த மகன் பட்டையை கிளப்பிவிட்டான்னு சொல்லுவார்கள். படிப்பிலே அல்லது விளையாட்டு போட்டிகளில் நன்றாக பாஸ் பண்ணிவிட்டால் அல்லது அதிக புள்ளிகளை எடுத்து விட்டால் அல்லது முதலாவது இடத்துக்கு பெற்றுவிட்டால் இப்படி சொல்லுவார்கள், பட்டையை கிளப்பு. அதே போல் பட்டை எங்கள் மரப்பட்டைகளை ஆதி காலத்தில் ஆடையாக அணிந்தார்கள், மரப்பட்டைகளை. அதே போல் முருக்கம்பட்டை, வேப்பம்பட்டை, அப்படி பலவிதமான கருவாப்பட்டை, இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் சமையலுக்காகவும் பயன்படுத்துகிறோம். எமது உடம்பில் உபாதைகள் ஏற்படும் போது அதனை நிவர்த்தி செய்வதற்காக அதனை அவித்து குடிப்பது, அதே போல் உடம்பில் பூசுவது, இவற்றையெல்லாம் செய்வது பட்டை. மரத்தோலை வாழைப்பட்டை என்று சொல்லி ஒன்று இருக்குது, எனக்கு அது என்னவென்று தெரியாது. மரவுரி, மரத்தோல், தெனங்கை, மற்ற தகடு, இவற்றையெல்லாம் பட்டை என்று சொல்லுவார்கள். கூடுதலாக மரங்களில் வார பட்டைகள், பனையில் வார வெளிப்பட்டையெல்லாம் நாங்கள் அதை சீவினால் அடுப்புக்கு எரிப்பதற்கு பாய்ப்போம். தென்னை மரங்களில் இருக்கும் பட்டைகளை எல்லாம் தடித்த பட்டைகளாக இருக்கும். அவையெல்லாம் எரிப்பதற்கு சிறப்பாக காய்ந்து விட்டால் எரிவது சுலபமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அதே நேரத்தில் மறந்து விட்டீர்கள், வைரத்துக்கு பட்டை தீட்டுவது. மற்றது எங்களுடைய ஊரிலே அந்த காலத்துல நீர் இறைக்கும் இயந்திரம் வாட்டப்பம் வர முதல் வந்து பட்டையால தண்ணீர் இறைப்பார்கள். பாடிக்கொண்டே அந்த கடகம் மாதிரி துலாவில வந்து கொடி பின்னி பட்டையால தண்ணீர் இறைப்பார்கள் சொல்லி தொடர்ந்து வசை பாடிக்கொண்டிருப்பார்கள் பெரியவர்கள், வயோதி. சரி, வசை பாடி முடிச்சாச்சு. நன்றி, வாங்க. வணக்கம் அணி. பட்டையை கிளப்புங்க. இன்றைய பாம பொருட்கள் புதன்கிழமைக்குரியது 4029. பட்டை, வேப்பம்பட்டை, முருங்கப்பட்டை, வாழைப்பட்டை, மூலிகை என்ற பட்டை, இலவங்கப்பட்டை, கருவாப்பட்டை என்பன மருத்துவத்திற்கு பாவிப்பார்கள். கறி சமைக்கவும் வாசனை பொருட்களாக கருவாப்பட்டை, இலவங்கப்பட்டை பாவிப்பார்கள். அடுத்தது அவங்க வாழைப்பட்டி என்னன்னு சொல்றது. வாழைப்பட்டின்னா வாழைன்ற மடலைத்தான் வாழைப்பட்டி என்று சொல்றது. மடலாக இருக்கிறது. சில நேரம் அதை காய வச்சு அதில் சாப்பாடு எல்லாம் கொடுப்பார்கள். அந்த வாழைப்பட்டை மடலைத்தான் சொல்றது வாழைப்பட்டி. பட்டை சலாகை மரத்திலிருந்து அரிந்து வீடுகள்கிட்ட பாவிப்பார்கள். சிலாகை என்னொரு பதம் இருக்கின்றது. மற்றது இந்து மக்கள் நெற்றியிலே திருநீராய் பட்டை தீட்டுவார்கள். தோல்மூட்டு பட்டையிலே அதிகமான வலி ஏற்படுவதும் உண்டு. தோல்முட்டுல பட்டைன்னு சொல்றது, தோல்முள் பட்டைன்னு சொல்றது, தோல்முட்டையும் சொல்றது. காயத்தில் பனியூலால் பட்டை கட்டி இந்த காலத்துல தண்ணீர் இறைப்பார்கள். அதிகமாக வயல்களுக்கு தோட்டங்களுக்கு எல்லாம் முந்தைய துலாவில் கட்டி அப்படி இறைக்கிறவர்கள் இப்ப இருக்குது. சில இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல இருக்குது. இப்ப பட்டை கட்டி தண்ணீர் இறைப்பார்கள். மரத்தோலால் மரவுரியாக கற்கால மனிதர்கள் உடியாக அணிந்தார்கள். மரத்தோல், அந்த மரவுரி, அந்த மட்டையை அதை எடுத்துதான் இப்ப அந்த காலத்துல பாவிக்கும். நடனம் செய்வோர் நெற்றியில் பட்டையான ஆபரணங்களை அணிவார்கள். மற்ற நான் விழுந்தவன் உடைந்த போது எனக்கு அதுக்கு அந்த தகடு என்ற ஒரு பதம் இருக்கின்றது. தகடு வைத்து சத்திரை செய்தார்கள். தகடு என்ற ஒரு பதம் இருக்கின்றது. மற்ற அந்த கண்டி பெரேராவில் யானைகள் எல்லாம் அழகான பட்டை கட்டி அந்த தலையில எல்லாம் அலங்கரித்து பட்டை மாதிரி கட்டி ஊர்வலமாக கொண்டு வருவார்கள். மற்றது வேப்ப மரத்துல பட்டையை கீழே வெட்டி விட்டு அதுல இருந்து பிசினை எடுத்து பாவிப்பார்கள்.
நன்றி வணக்கம் வாணி. நன்றி வணக்கம் செல்வி அக்கா, கரிவன் பண்ணுங்கோ. நன்றி வணக்கம். ஓகே ஓகே வாணி, நன்றி நன்றி. சாந்தினி இணைஞ்சிருக்கிறீங்க, பட்டையை பத்தி சொல்ல போறீங்களா? வணக்கம் சாந்தினி. வார செல்வியக்கா ஒரு நிமிஷம் நீங்க கதைக்கு வாரேன். ஓகே ஓகே. பட்டை பட்டை வேற என்ன பட்டை கேசரி என்றும் ஒன்று இருக்குது. இதுல இருக்கிறது வேற எல்லாம் வந்தது. பட்டை கேசரி என்று தெரியல. ஓ, பட்டை கேசரி என்று சொன்னா சூடான் உண்டாக்குற அந்த மரத்தை சொல்றதா? வேற பட்டை எல்லாம் நீங்கள் சொல்லியாச்சுது. நீங்க பட்டைக்கு இல்லை, பட்டை ஈட்டுறது பட்டை எல்லாம் வந்துட்டுது. வேற இந்த தங்கத்துக்கும் பட்டை ஈட்டுறது தானே? என்ன என்னதுக்கு? தங்கமதுகளுக்கு அது தங்கத்துக்கு அது சொன்ன வேற பட்டி என்று ஜெயானரசன் அவர்கள் பதித்துக் கொள்ளுங்கோ. மூத்த காணம் யார்வாணி இல்ல, ஜெயானரசன் அவர்கள் மூத்த அது சாய்ச்சி குறைஞ்சு வேப்பம் பட்டையெல்லாம் ஊற வச்சு குடிக்கிறதா இருக்கும். ஆமா ஆமா இப்படி வைக்கிற மற்ற இந்த குழந்தை பிறந்தாக்களுக்கு குளிக்க வாக்குறவான். குளிக்க வாக்குறதாமா. வேப்பம் பட்டை நொச்சி ஆடாதோட இரவுல அதை போட்டு ஊற வச்சுட்டு வாணி இப்படி எடுத்து ஊற வச்சுக்கிறா. பெரிய பானைக்குள்ள அதை போடுவேன் நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு இரவுலே அடுப்ப முடி விட அது சுட்டு கொண்டே இருக்கு. முடிய மட்டும் எரிஞ்சு அவிஞ்சு கொண்டே இருக்கு சாடியா. அது பார்த்தா அந்த கலர் நல்ல நல்ல பேர்பிள் கலரா இருக்கு வடிவான. அதைத்தான் குழந்தை பிறந்தவங்களை அம்மா அக்காவிகளுக்கு எல்லாம் அதைத்தான் வீட்டுல பாவிச்சவைகள். உடம்பு நோவை குறைக்கும் என்பதற்காக. அதாவது இந்த நொச்சியிலை, ஆமணக்கிளை, பாதமடக்கி இலை இதுகளெல்லாம் போட்டு ஊற வைக்க இந்த பட்டை தண்ணி என்று சொல்லி ஒன்று தனியாக வார்ப்பார்கள். வேப்பம் பட்டை தண்ணி என்று சொல்லி சகோதரி ஜெயநடேசன் சொன்ன மாதிரி பட்டை தண்ணி என்று சொல்லி அது தனியா ஒரு வாத்துட்டு பிறகு மேற்கொண்டு வர நாளுகள்ல தான் அந்த இந்த சாமான் எல்லாம் போட்டு வேப்பம் பட்டையோட சேர்த்து பிள்ளைத்தாச்சி ஆமணக்கு அப்படி என்று சொல்லி தண்டு அதுல 4-5 குல வகை எல்லாம் சேர்த்து வெந்நீர் வைப்பார்கள். அதாவது என்னென்று சொல்லி சொன்னால் உச்சி தாய் இல்லாட்டி பேத்தி மேர் அப்படியானவர்கள் அந்த உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த நொச்சி அந்த இதுகளால உருவி அந்த நோவுகள் எல்லாம் போறதுக்காக அந்த வெந்நீர் வைப்பார்கள். ஆனா அன்றைய நாளில அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு ஒரு விசேஷமான சாப்பாட்டா இருக்கும். அதாவது குழந்தை சின்ன குஞ்சு கோழி அது அந்த உராத்து மாதிரி என்று சொல்லி சொல்லுவார்கள் எங்களுடைய நாட்டு பக்கங்கள்ல. உராத்து செய்து குத்தரிசி நாட்டு, அதாவது மொட்டைக்கருப்பன் குத்தரிசி அவர்களை நெல்லு வாங்கி அவிச்சு குத்தி சொல்லி தயாரிச்சு வச்சிருப்பார்கள். அப்படியான ஒரு விசேஷமான சாப்பாடு செய்து கொடுப்பார்கள் அந்த இதுல. இன்னொரு விடயத்தை சகோதரி வெளிநாடுகள்ல பிள்ளை பிறந்த அதுகளை தெரியும் மாச்சத்திரியிலே ஐஸ்கிரீம் பால போல பண்டிகைச்சியும் எல்லாம் கொடுக்கிறார்கள். ஆனால் எங்களும் பார்க்க அவர்கள் தைரியமாக நடவார்கள். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலால வந்தோன்னா பிள்ளையும் கொண்டு வெளியில நடப்பார்கள். அவ்வளவு அப்படித்தான். என்ன செய்யறது? 30 நாளும் அடவட்டுக்கிறாக்கணும் வீட்டுல. எல்லாருக்கும் வணக்கம். செல்வியக்கா பட்டை நீங்க எல்லாம் சொல்லிட்டு மரப்பட்டைகள் வெட்டது தங்கத்துக்கும் பட்டை திட்டுறன்னு சொல்றது. மற்றது பட்டையால முந்தைய காலங்கள் பட்டையால தண்ணி இறைக்கிறது அதுவும் இருந்தது. வயல்கள்ல பட்டையால தண்ணி இறைக்கிற முறையோட அந்த ஓலையில மரத்து அந்த சார்பில பின்னின பட்டைகள் பட்டைய கூட மாமா அப்படியே ஒரு கூர் மாதிரி இருக்குமே. மூன்று முனை அதுல கீழே அடியிலே ஒரு முனை, அப்ப மொத்தமாக 4 முனையாக அந்த பட்டியை செய்வார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் தண்ணி கொள்ளும் அந்த இது. அதாவது இப்ப தங்கை அவர்கள் சாந்தினியாக்களுடைய இடங்கள்ல எங்களுடைய பக்கம் எல்லாம் நாங்கள் கூட துலாகரி மிதிச்சு அந்த பட்டை தண்ணி வச்ச காலங்கள் உண்டு. 7-8 வயதுல, 10-12 வயதுல. நாங்க கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததுல கேள்விப்பட்டிருக்கேன் பட்டையால தண்ணி இறைக்கிறது. கிட்ட காலங்கள் அதுகள் இருக்கு இல்ல, அப்புறம் குறைவுதானே.
வாளியிலும் வாளி பாவிக்காம பட்டதான் பாவிச்சது. பட்டதான். ஏன்னால் அது கொள்கலன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் தண்ணிக்கு மேலே அந்த இது சரியான பாரமாக இருக்கும். சாந்தி என்ன உங்களுக்கு என்ன அடிக்கடி தடிமன் வருது? அது வெதருக்கு எங்களுக்கு அந்த வெளி காத்துகள் வத்தி தட்டைக்கு மூக்குல அடைக்குது செல்வியக்கா. அலர்ஜிக்கு இது இப்ப தொடங்குற காலம் தானே. பட் அது இது கொஞ்சம் தடிமன் கூட மாக்குது. நேற்று எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தது அது 15 நிமிஷத்துக்கு மேல அந்த மிஷினுக்கு இருந்தது. அது எனக்கு சரியான தாக்கமாக்கிட்டுது. தலையடி ஒரே தலையடியும் அதுவும். அப்ப அதாலதான் எனக்கு இது வந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அது குளிராத்தானே இருக்கு முள்ளுக்கு. அத பத்தி ஒரு பயமுத்தாடி அந்த இதுக்கு போற எனக்கு போய் வர மாச்சிட்டு. அப்ப அது பயத்திலேயே இதுகள் வருது. இவ்வளவுதான் வசதியே பட்ட விடைபெறுகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த இத போடுவோம். வேறு யாராவது பட்டை பற்றி சொல்ல இருந்தால் ஓடி வாருங்கள். அடுத்த இது நிகழ்வுக்கு போவோம். தினம் ஒரு கவி போடுவோம்மா. நீங்க உங்களோட கவிய போடுங்க. நான் தரேன். நான் 10 வாங்க வேண்டி வரும். தினம் ஒரு பாம்புகள் இன்றைய புதன்கிழமைக்குரியது 1994. பிறப்பும் இறப்பும். பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில். கேட்டு பெறுவதில்லை பிறப்பு, நினைக்க வருவதில்லை இறப்பு. கண்விட்டு ஆழ்ந்த நினைவுகள், காலங்கடந்து சென்ற உறவுகள், அன்பர்களை உறவுகளை நினைக்க சொல்லிட முடியாத சோகத்துடன் பல உறவுகள் நோய்களில் முடங்கியும் இவரிடம் பல உறவுகளின் பிரிவும். உறவுகளுக்காய் இங்கோர் எத்தனையோ பேர். இறந்த நம் உறவுகள் அத்தனை பேரும் இறைவனிடம் நிலைப்பாரு. இறை வேண்டுதல் செய்வோம், நாமும் நினைப்போம், செவிப்போம். நன்றி. உங்களுக்கு எங்களோட தெரிஞ்ச ஆக்களே இந்த ஃப்ரெண்டுகளே கனவேர் இந்த வருஷம் இறந்திருக்கிறார்கள். இப்ப கனவேர் உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் வருத்தத்துல முடங்கி போயிருக்கிறார்கள். ஜெர்மனியில 2-3 மரண அறிவித்தவர்களும் ஒரு ஆளுண்ட போட்டு பார்த்திருந்தது. முன்ஸ்டரோ அங்கே உண்டு, போக்குமுல உண்டு. இந்த வாரம் போட்டிருந்த பார்த்தன. எல்லாருக்கும் காலம் வந்தா லண்டன்ல எங்களோட ஒரு உறவினரும் தெரிஞ்ச ஒரு ஆளும் இறந்திருக்கிறார்கள். கனடாவில் ஒருவர் தெரிஞ்சவர் ஒருவர் இறந்திருக்கிறார். அப்படி நல்லங்களும் ஒரு அக்கா இருந்திருக்கிறார். சொந்தம் தான் வந்தவர் அவ இறந்தது. மற்றது என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு கனடாவில் இறந்தா. அதோட அவனோட அத்தான்காரனும் இறந்தது. இப்ப 1 மாதம் ஆகிட்டு அத்தான்காரனும் இறந்து. 2 பேரும் கனடாக்கள். 2 பேரும் என்னோட சரியான அன்பான் இருந்தவர்கள். அனலதி வாக்கள் அவைகள் 2 பேரும் தவறி போனார்கள். இவர் யார்? சிவதர்சினியின் கவிதையை காணலையே. தினம் ஒரு கவியில உறவுகளின் கருத்துல பார்ப்போம். கவிதைகள் சிந்தனை பதிவு வெளிவதியார் பொது ஆக்கப்பதிவுகள் பதிவு வியாழன் கவி கந்தஞ்சிந்து செய்திகள் இல்ல வியாழன் கவி சந்தஞ்சிந்தும் கவி வீச்சு தினக்கவிதை. அதுல காணி இல்லையே தினக்கவிதையில. அது தினக்கவியில ஒன்று இல்லையே. சந்தஞ்சின் கவி பதிவு தினக்கவி பதிவு தான் இருக்குது. இதுல காணையிலே யூடியூப்குள்ள போய் எடுத்து போடுறவர் எனக்கு தெரியலையே. விளங்கல இல்ல அவ இல்லாட்டா இலக்கியத்தை தரட்டான்னு கேட்டேன். பாருங்க அதான் கவிதை தான் இருக்குது. இதுல கவிதை பதிவிலேயும் இலக்கிய நிகழ்ச்சி பொருங்குவார்.
பாமுக நிகழ்ச்சியில பார்ப்போம். பொறுங்குவா பொறுங்கக்கா ஒரு நிமிஷம். அறுபதக்கா சந்தங்கிந்த குடும்ப புலியம் கேள்விச்சிரம் தினக்கவி. ஓகே, இருக்கா? அவருடைய இருக்கிறது. சிவதர்ஷினி பார்ப்போம். வா ஆரத்தளவி நிற்கும் முகவரி எழுதியே சத்தம் பெறுதாக்கா? அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2124 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. முதுமை என்பது மூப்பின் கரங்கள் ஆரத்தளவி நிற்கும் முகவரி எழுதியே முதல் வரி சிறக்கும் நரையும் திரையும் நடுக்கம் கூடியும் சிரிக்கும் ஆங்கே பொக்கை வாய் விரியும். மூப்பின் கரங்கள் ஆரத்தளவி நிற்கும் முகவரி எழுதியே முதல் வரி சிறக்கும் நரையும் திரையும் நடுக்கம் கூடியும் சிரிக்கும் ஆங்கே பொக்கை வாய் விரியும். அனுபவ முதிர்வில் ஆசானாய் கதை பேச ஆணவம் குறைந்து அன்பே பெருகும். வழிகாட்டி இவராகி வரலாறு சுரந்தேகி விதையாகும் பகிர்வு விருட்சமே இவர் வாழ்வு. அனுபவ முதிர்வில் ஆசானாய் கதை பேச ஆணவம் குறைந்து அன்பே பெருகும். வழிகாட்டி இவராகி வரலாறு சுரந்தேகி விதையாகும் பகிர்வு விருட்சமே இவர் வாழ்வு. பக்குவ பேச்சிலும் பணிவின் வீச்சிலும் பனியாய் மனம் மாறி பகலவன் ஒளியேயாம் முதுமை வரவே வரமோ. முதுமை வரவே வரமோ முடங்கி கிடத்தல் தகுமோ தரமோ. முடங்கி கிடத்தல் தகுமோ தரமோ. மிடுக்குடன் நடையிட முதுமையும் இளமையாம். மிடுக்குடன் நடையிட முதுமையும் இளமையாம். நன்றி, வணக்கம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2124 கட்டி கொடுப்பதா சொல்லி. ஆமா, நீங்கள் தட்டி கொடுப்பு சொல்லுங்க, அல்லது மற்றதையும் போட்ட பிறகு தட்டி கொடுக்குறேன்டாலும் பரவாயில்லைக்கா. ஒரேடியா தினக்கவி சிவதர்ஷினி அவர்களும் தியானேசன் அவர்களும் தான் இணைந்திருந்தார்கள். இன்றைய தினம் நேவி சக்காவுடைய தினக்கவியை காணவில்லை. சிறப்பாக இருவருமே பிறப்பும் பற்றியும் நீங்கள் எழுதியிருந்தீர்கள், மிகச் சிறப்பு. சிவதர்ஷினி அவர்கள் முதுமையை பற்றி எழுதியிருந்தார், மிகச் சிறப்பு. நீர்நிலவுள்ள காலமே சிந்தனை தந்தவர்களுக்கும் பொருட்கள் தந்தவர்களுக்கும் மற்றது தினமொரு பாம கவி முதுமை இன்பம் என்று சொல்லி அது முதுமையை பற்றி தந்தோம். மற்ற ஜானேசன் சிவதர்ஷினி தந்திருந்தார், பிறப்பு ஜானேசன் தந்திருந்தார். எல்லோருக்கும் பங்கு பற்றி சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் தோப்பாளினி தவமல கல்விராஜனுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கும். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கோ. நான் அடுத்ததை பார்ப்போம். உங்களோட இதை போடுங்கக்கா, இலக்கிய. நான் 666 புதன்கிழமைக்கான சமகால இயக்கம் சூரியனும் வெப்பம். நான் இப்பதான் எழுதுனேன். எனக்கு எழுத சொந்த வரை கையெல்லாம் இருந்தது, சும்மா மேலால சும்மா சொல்றேன்னா. சூரியனும் வெப்பமும். சூரியன் உலகத்தை சுற்றி வருகின்றது, காலை கிழக்கிலும் மாலையிலும் மேற்கிலும். அது பூமியை சுற்றுவதால் தான் பகலும் இரவும் வந்து போகின்றது. விடுகிற போது சூரியன் வரும், அது பூமியின் மேலாக ஓடிப்போய் நிலத்தை சூடேற்றி விட்டு மாலை பொழுதில் கடலுக்குள் அது போய் மறைந்து விடும். பூமி இருட்டாகும், இருட்டுக்குள் மனிதர் ஆர்ந்த ஆட்டங்கள் எல்லாம் ஆடி முடித்து கண்ணியந்து தூங்குற போது மறுபடி சூரியன் கிழக்கில் உதிக்கும். சின்ன வயதில் இப்படித்தான் எண்ணிக்கொள்ள முடிந்திருந்தது பூமியை சுற்றும் சூரியன். ஆனால் வளர்ந்து கொஞ்சம் அறிவு தெரிகின்ற போகின்றது, சூரியன் பூமியை சுற்றுவதில்லை, பூமிதான் தானே தன்னை சுற்றி கொண்டு அப்படியே சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது உண்மை. புரியாத வயதில் நாங்களுக்கு அது பொய்யல் புரிகின்ற வயதிலும் தெளிவுகின்ற உண்மைகளை அறிந்தோம். அதை இப்ப சூரியன் சுட்டரிப்பதால் பல அழிவுகள் ஏற்படுகின்றன. அதிக வெப்பம் இனிமேல் எல்லா இடங்களிலும் இடம்பெறுகின்றது. அதிக வெப்பம் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. வானிலை ஆராய்ச்சிகள் கூறுகின்றார்கள் என்னென்னு சொன்னால், எல்லா குளங்கள் ஆறுகள் கிணறுகள் எல்லாம் வற்றி விடுகின்றன. இதனால் உயிர்களுக்கு ஆபத்தும்
மக்களுக்கு தோல் வருத்தங்களும் மயக்கமும் ஏற்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் எல்லாம் இப்ப மயக்கமடைந்து விழுந்த ஒரு கனவீர் ஆசிரியர் எல்லாம் விழுந்துட்டார்கள், அவங்க விழுந்து இறந்திருக்கிறார்கள் அதிக வெப்பத்தாலே. இப்ப நாங்கள் வெளியில போகணும்னு 12 மணிக்கு அப்படி போகணும்னு சொல்லி இருக்கிறார்கள். காலமே போகிறெல்லாம் பின்னேறம் போவரெல்லாம் போய் வருகிற வழியில் இருந்த சூரிய வெப்பத்தால தான் அழிவுகள் ஏற்பட போதாமல் உலக ஆராய்ச்சியாளர்கள், அந்த வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். கண்ணாடி அணிந்து போகுங்கள், தலைக்கு தொப்பி போடுங்கள், மெல்லிய உடுப்பை போடுங்கள், மற்றது தோல் தான், அந்த தோல் வருத்தம் வரும் என்று சொல்லி அதையும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் எனவே இயற்கை அழிவிலே சூரியன் வெப்பமும் எங்களுக்கு ஒரு இயற்கை அழிவாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இன்றைக்கு நானும் இப்பொழுது முதல் டெலிபோன் கதைத்த பொழுது சொல்லி இருந்தார்கள், அங்க யாழ்ப்பாணம் அந்த அவடத்துலாம் ஒரு கராச்சியில எங்களை தங்கச்சிட்ட இருந்தா அப்ப சொன்னார், யாரோ ரோட்டுல விழுந்து போச்சினோம். வெக்கையால கண்ணுகள் கூட பல பேருக்கு தெரியல என்றார்கள். பாடசாலையில் ஒரு ஆசிரியை மயக்கத்துல விழுந்ததான் வெக்கையால சொல்லி இவருடைய இது இதுக்குள்ள இலக்கிய இதை காணவில்லையே. இலக்கிய இது அந்த பக்கத்தையே எதுக்குள்ள போட்டு இருக்கணும் தெரியலே. காட்டுவடி விவாதமான மகர எதிரும் பொழுதும் ஆன்மீக பாலம், மரபு கவி, மருத்துவ நேரம், முத்தத்தமல்ல புலச்சம், அறிவு குலக்கியம், பயணம் பிறகும் தகவல் சால குடும்பக்கும் கல்விச்சரம் அதுக்குள்ள காணியில் வியாழன் கவி வீச்சு தினக்கவி பதிவுதான் இருக்குது. இவருடைய எதுக்குள்ள போட்டு இருக்கிறார் இப்படியோ நிகழ்ச்சிக்குள்ள இருக்கும், பார்ப்போம். அதுக்குள்ள கூட இளையோட்ட நிகழ்ச்சி தான் இருக்கிறது. கவியரும்பு ஜேம்பாரவர் தானே எதுக்குள்ள போட்டு இருக்கணும்னு தெரியவில்லையே. இந்த பகுதியே காண இல்லையாக்கா. இலக்கிய பகுதியும் இருக்குமே. அதத்தான் எனக்கு தெரியல. யாரும் சாந்தினி யாரும் பாத்தீங்களென்றால் ஒரு கலை எனக்கு சொல்லுங்க. இலக்கியம் எந்த இதுக்குள்ள இருக்கிறது, இந்த இதுக்குள்ள பார்க்க தெரியலையே எனக்கு. சொல்லுங்கள் வெல்லுங்கள் மாமாவும் நானும், அதுதான் பிள்ளைகள் பண்ணோடு சாதனை முடியும். அவ்வளவுதான். தெரியல இதுக்குள்ள சப்டி என்றா நாங்கள் பிள்ளைகள நிகழ்ச்சியை போடுவோம். 19ஆம் தேதி. ஜியாக்கா, உங்களது இலக்கியம் நீங்களும் சூரியன் இது உண்மையில் நீங்கள் இதாண்டா போல நாங்களும் சின்னன்ல எங்களுக்கும் இப்படித்தான் சுத்தி வருதுண்டு. நாங்களும் அது ஏமாந்து அது பார்த்ததுதான் இதண்ட. இப்ப நாங்களும் பெரிதா வளர்ந்த பிறகு பலதுகளை அறிஞ்ச பிறகுதான் எங்களுக்கும் உண்மை தெரிகிறது. அது சுத்தவில்லை, சூரியன் இதற்கு அது பூமி இப்படி சுத்துதோண்டு நாங்களும் ஏமாந்த கதை தான் கேட்ட மிச்சம். இப்பொழுது பலதை நாங்களும் அறியக்கூடியதா இருக்கிறது. வெப்பம் அதிகமா இருக்கிறதால உண்மையில பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. இந்த மேல் எல்லாம் ஒரு எரிவு மாதிரி. அது இந்த மாசம் எல்லாம் பொதுவாக இலங்கையில வெப்பம் அதிகமாக வர்றது சாத்தியம் இல்லையேன். ஆமாம், இப்ப சரியான இதா இருக்கிறது. ஆமாம். அடுத்ததாக இப்பொழுது வாசிப்பு அரபு வருகிறார் அபிராமி மணிவண்ணன் அவர்கள்.
இலக்கிய நேரம் இல்லை, கூட இல்லை. என்னக்கா? இலக்கிய நேரம் இல்லை இதுல நிகழ்ச்சியில. இல்ல மற்றது காணையில பாப்போம். திரும்பி விவாதம் கூட இல்ல போல. இல்லை. வணக்கம் செல்வி அக்கா. வணக்கம். வணக்கம் ஜெயாக்கா. வணக்கம் பாணி அக்கா. வணக்கத்தோட ஓகே. நானும் இப்பதான் இத ஒன் பண்ணினேன், இணைந்திருக்கிறேன். ஓ நன்றி நன்றி நன்றி. பிள்ளைகளுடைய வாசி பெரும்பு போகிறதா? சரியா சத்தம் வர இல்ல. ஓகே, நான் திருப்பி வார். ஓகே, நன்றி. இப்பொழுது பாருங்க, சத்தம் வருது. முதலாவது செய்தி, காசாவில் இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதல் உயிரிழந்த எண்ணிக்கை 404 ஆக இறந்தனர். Gaza, wo Israel das ihn töteten, haben 404 Menschen sind getötet worden. இரண்டாவது செய்தி, காசாவில் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலில் 300 கொன்று குவிக்கப்பட்டுள்ளனர். In Gaza wurde Israel Menschen direkt töteten, sind über 300 Menschen getötet worden und versammelt worden. நன்றி, வணக்கம். வாசிப்போம். உடலாம் செய்தி, உலக தண்ணீர் தினம் மார்ச் 22ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. World Water Day is on the 22nd of March. இரண்டாம் செய்தி, சந்தோஷ் ஏசிய திரைப்பட விருதுகள் 2025 வென்றார். சந்தோஷ் wins Asian Film Awards in 2025. உங்களுக்கு இந்த செய்யம் பேசுக்காரன். வணக்கம். வணக்கம். இன்றைய செய்தி வாசிப்பவர் நகர் திரையரங்கன். முதலாம் செய்தி, சபைக்கிழமை எசன்புகத்தில் ஒரு குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. குண்டை செயலிக்க செய்வது காரணமாக சுமார் 6500 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. இரண்டாம் செய்தி, ஒரு மாதமாக எசனில் உள்ள A40 அதிவேக சாலையில் ஒரு புதிய வேக கேமரா உள்ளது. மிக வேகமான வாகனங்கள் ஓட்டுபவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். Erste Nachricht. In Essen wurde am Dienstag eine Bombe entschärft. Wegen der Bombe mussten rund 6500 Menschen aus ihrer Wohnung. Zweite Nachricht. Seit einem Monat gibt es einen neuen festen Blitzer auf der Autobahn A40 in Essen. Der hat viele erwischt, die zu schnell gefahren sind. இவைதான் என் இரு செய்திகள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பர் 156. நான் இன்றைக்கு மறதி அதை பற்றி வாசிக்க போகிறேன். வாங்கோ வாசிப்போம். எழுதி வாசிக்கவில்லை மாமா மன்னிப்புடன். எங்கள் தமிழ் பள்ளியில் மாறுவேட போட்டி நடைபெற்றது. நான் முயல் வேடம் போட விரும்பினேன். அவ்வேடம் போட எனக்கு கூடுதலான நேரம் எடுத்தது. வேடம் போட்டு முடிந்தது. நான் வெளியே வந்தேன். நான் மேடையில் ஏறியதும் எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தனர். நான் திரும்பி போய் கண்ணாடியில் பார்த்தேன். அப்போது நான் வாளை அணிய மறந்துவிட்டேன் என்பது தெரிந்தது. எனக்கும் சிரிப்பு வந்தது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் குருவி குஞ்சுகள் பற்றி வாசிக்க போறேன். குருவி ஒன்று மரக்கிளையில் கூடு கட்டியது. அக்கூட்டில் முட்டைகளை இட்டு அடைகாத்து குஞ்சுகள் பொரித்தது. குஞ்சுகள் மிகவும்
சிறியனவாக இருந்தன. அவற்றுக்கு இறக்கைகள் முளைக்காததால் கூட்டிலேயே இருந்தன. தாய்ப்பறவை நாள்தோறும் இரை தேடிக் கொண்டு வந்து குஞ்சுகளுக்குக் கொடுக்கும். சில நாட்கள் சென்ற பின் குருவி குஞ்சுகளுக்கு இறக்கைகள் முளைத்தன. நன்றி, வணக்கம். வணக்கம். செய்தி அரம்பு 27 செய்திகள் பார்ப்பவர் அபிராமி மணிவண்ணன். முதலாவது செய்தி. இது இல்லை, இது நீட்டியா உளவீருடைய அந்த பாசி பெரும்பு இவர் கூட இல்லையோ விராமி உளவீருடைய தான் அவர் வாசிச்சுட்டார். அதுதான் நீ செய்தி மட்டும்தான். செய்திதான். ஆமா. ஓகே ஓகே. அபிராமி மிகச் சிறப்பு. அபிராமி, நகுல், தரணிகா அவர்கள் செய்தியாக வாசிச்சிருந்தார்கள். உங்களுக்கு நான் கேட்டதிலிருந்து ஒரு அண்டியும் புலவர்தான், ஆனாலும் அதை நீங்கள் திருத்தி இதன்னுங்கள். 300 பேர் இதுல காசாவில கொண்டு என்று சொன்னீங்கள். உயிர்கள் அப்படி என்ற ஒரு சொல்லை அதுக்குள் நீங்கள் சொல்ல மறந்து போயிட்டீர்கள். அதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து நகுல், நீங்கள் செயல் இழக்க அந்த குண்டு வந்து செயல் இழக்க இதுதான் அதுல வந்திருக்கணும். அதை ஒருக்கா நீங்களும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தரணிகா, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அன்றி கேட்டுக்கொண்டிருந்தபடியால் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மூவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றும் அமீஷ், அத்மிகா பாலை வீட்டுல கலட்டி வச்சுட்டு போட்டீங்களோ, மறந்து போனீங்கள் என்று சொல்லி இருந்தீங்கள். எங்களுக்கும் அதை நீங்கள் சொல்லும் பொழுது சிரிப்பாத்தான் இருந்தது. மிக மிக சிறப்பு. நன்றி. நீங்கள் யார் கேட்டுக்கொண்டிருந்த அக்கா ஜெசி, நீங்களும் இதை சொல்ல இருந்தா சொல்லுங்க. வணக்கம் ஜெசி, உங்களோட சத்தத்தை காண இல்லை. உங்களோட சவுண்டே எடுங்க. வணக்கம் செல்வியக்கா. வணக்கம் வணக்கம். ஆமா, ஒரு இறப்பு இனி யாயில்லாத போட்டுட்டீங்களா? அதுதான் இருந்த தனியா 2 பேர்ட்டையும் தான் இருந்த. இது கவர் இல்லையே அதுல பாக்குறேன். நான் உரிய நம்ம கவனிக்கல. இது வாசிச்சா பாக்குறேன் பாருங்க. உரிய பாருங்க, அதோட தானே வாரது. ஓமா. ஹலோ, சொல்லுங்க. பாப்பா முடியரும் இருக்கொண்டு நீங்கள் செய்தி அதுகள் கேட்டிருந்தவர்கள் சொல்லலாம். ஓப்பன் பண்ணப்படி இல்லை பாருங்க. எஸ், நீங்கள் சொல்லுங்கள். நான் செல்வியக்கா. ஓமா, கேக்குதா? ஓமாம் கேக்குது. ஓமாம். வாசி பெரம்பு தந்த நகுல், அபிராமி, தரணியா செய்தி தந்திருந்தார்கள். மற்றும் வாசி பெரம்பு ஆமிசும் அத்மிகா குட்டியும் தந்திருந்தார். சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னும் அந்த மாமிகள் சொல்ற மாதிரி நல்ல ஒரு பயிற்சியை செய்து உற்சாகத்தோட செய்யுங்கன்னு சொல்லி அன்றையும் கேட்டுக்கொள்கிறேன். மினக்கட்டு எழுதி செய்கிறார்கள், இன்னும் ஒரு கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். ஆமாம், நானும் அபிட்டாதான் சொல்றேன், செய்கிறீங்க இன்னும் ஒரு கொஞ்சம் வடிவா இன்றைக்கு என்ன சிறப்பா வாழ்த்தோணும், நான் இப்படி செய்யணும் நினைச்சு செய்யுங்க, ஊட்டிங்கன்னா தந்திரமா சொல்றது மேல செய்து போட்டு அவசரமா செய்கிறது. இந்த வடிவா வாசிக்கிற பயிற்சி எடுக்கிறது இல்லத்தான். அத கண்டிப்பா எல்லா பிள்ளைகள் செய்த பிள்ளைகள் கவனிங்க. நீங்களா என்ன கெட்டிக்காரர் தானே, இதை அவர்கள் கேட்கிறார்களோ ஐயா, நாங்கள்லாம் நீ வீட்டுல பெற்றோர் தானே சொல்ல வேணும். அவர்கள் கேட்க மாட்டேன் நம்ம அந்த இதுல. மற்றும் சிறப்பான வாழ்த்துக்கள் தொடர்ச்சியா செய்கிறதுக்கு. நன்றி உங்களுக்கு. அதுதான் செய்கிறத இன்றைக்கு நீங்கள் அணைஞ்சிருக்கிறீங்க.
வாணியக்கா வெளியில போயிட்டாவுல. வாணியக்கா இப்ப கொஞ்சத்தால வந்துடுவேன். சரி சரிக்கா. வாணியக்காண்ட பணிக்கு நன்றி, செல்வியக்கா உங்கள் பணிக்கு நன்றி. நன்றி நன்றி. அக்களை காணவில்லை, உதவும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இல்ல யாக்கா நிக்கிறா. மற்றது உரியரும்பு பாருங்கோ இல்லாட்டி செய்யலாம். எனக்கும் டக்கண்டி நிக்குது என்னன்னு தெரியல. நானும் நிப்பாட்டி தான் வேற வேணும் அப்படி என்றால் பொருங்க இருக்குதோன்றக்கா பாக்குறீங்களா? ஓ பாக்குறேன். உரியரும்பு நோம்பல இல்ல எனக்கு அந்த இது ஓபன் பண்ணப்படுது இல்லை பொருங்க. நான் இது ஒரு ஸ்டாப் பண்ணி போட்டு திருப்பி. ஓமா ஒரு எறும்பு இருக்கு. 5 பேர் செய்திருக்கிறேன். ஓகே வாப்பா. ஓகே நன்றி செல்வியக்கா. நானும் வேலை செய்யறது தான் நிக்கிறேன் செல்வியக்கா. லிப்டுக்குள்ள வரைக்கதான் காய்ச்சி கொண்டு வந்தா அடுத்த ஆக்கள் வந்துட்டீங்க. அதுதான் நான் கதைச்சு கேட்டது. ஓகே பரவாயில்ல. என்ன நிகழ்ச்சியின் இதுல இவேந்த இலக்கியம் வர்றதுன்னு பார்த்தேன். அத காண இல்ல இல்ல பிள்ளையரண்ட இதுக்குள்ள எதுவும் இருக்கணும் பார்த்தேன். ஒன்றையும் தெரியல. விளையோட்ட ஒளி இளையோர் நிகழ்ச்சியில் பார்ப்போம். அபிராமி வாசிப்பெரும்பு உரியரம்பு உமையில் இருக்குல்ல இதுக்கு. ஓகே இப்போது அடுத்ததாக உரிய எறும்பை போட்டுக்கொள்வோம். பார் வேற ஓகே சத்தம் பெறாது பொருங்குவான் டேலன் பண்ணி போட்டு. இப்பொழுது அடுத்ததாக உரியரம்பு வாசிப்பெரும்பு உரியரம்பு பார்ப்போம். வேற என்னத்தை சொல்லுவேன் பாருங்க. சத்தம் வருவதுண்டா? இது 6ஆம் தேதியான சத்தம் வருது. பொறுங்கவா. இப்பொழுது அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய உரிய 149. அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய உரிய 100 சத்தம் சத்தம் வருதானா? ஆமாமா. மற்றவற்ற 19ஆம் தேதி தான் அமிர்தண்ட இருக்குது. இவற்ற ஒன்றுதான் மாறி போட்டுட்டா கூட 20ஆம் தேதி. ஆமா ஆமா. மற்றபடி சரி. 49. நான் இன்னைக்கு இந்த லட்டை பற்றி சொல்ல போறேன். இதுக்குள்ள ரவை வச்சு கிண்ணி போட்டு பிளம்ஸ் கச்சாடி எல்லாம் போட்டு லட்டை உண்டியாக்கி செய்வது இதுதான் லட்டு. இது தம்பியோட பிறந்த நாளுக்கு ஒரு அடி ஒரு செய்து கொண்டு வந்தவா. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். நல்லா இருக்கு. தம்பிக்கும் லட்டு பிடிக்கும், அம்மாக்கும் அப்பாக்கும் எல்லாருக்கும் லட்டு பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிக்குமா இந்த லட்டு? நீங்களும் அது சாப்பிட்டு பாருங்க. நன்றி வணக்கம். வணக்கம். வாசிப்பம்பு 22. இங்க பாருங்க மாமா, நான் கண்ணா வரிசை சொற்கள். நாக்கு, பாக்கு, வாக்கு, சாக்கு, சாக்கு. உங்களுக்கு பிடிக்குதா? நன்றி வணக்கம். வணக்கம். நடுவேகம் ரொம்ப
331 இது ஒரு பொலிஸ் வாகனம். இதுக்கு 4 சீல் இருக்கின்றது. இன்னைக்கு அந்த சீலை பிரிச்சு இழுத்தா கதவை திறக்கும். மற்றவரும் எந்த பக்கத்தையும் பொலிஸ் எழுதி இருக்கிறாரு. 2 கையும் காசு இருக்குது. ஒரு கையை உழுக்க வச்சுட்டு 4 கையையும் பிடிச்சி உழுக்கிறது. அப்படி திறக்கும். இந்த மண்டலை பார்க்குறீங்களா? அது இப்படி அமர்த்தினா அது சத்தம் போடும். பின்னுக்கும் ஒரு சிறு அதுல 3 கதவு இருக்கின்றது. முன்னுக்கு அதுக்கு கைட் போடுற மாதிரி கிடக்குது. முன்னுக்கான கைட் போடி பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த வாட்சை பற்றி சொல்ல போகின்றேன். இது செகோண்டா என்று சொல்லி ஒரு பிராண்டால் செய்யப்பட்டுள்ளன. இது என்னுடைய அப்பா பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துவேன். பாருங்க, என்னோட சில்வர் வாட்ச் ஆகும். ஒரு குஷன் மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு அந்த பெல்ட் வாட்ச் அந்த பெல்ட் மாதிரி மாற்றுறதுக்கு இன்னொரு இது இருக்கு. அண்ட் இப்படி இது க்ளீனாக வச்சிருக்கு. ஒரு மேனுவல் இருக்கு. இது பாருங்க, இது சில்வர் கலரில் இருக்கு. இது அந்த நம்பர் இல்லாத ஒரு வாட்ச் ஆகும். ஸோ டேஷோட தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும் நம்பரை. இதில் 3 டயல்ஸ் இருக்கு பாருங்க. இது ஒரு வடிவான வாட்ச் ஆகும். இது ரொம்ப வடிவாக இருக்கு பார்க்க. உள்ளுக்கு ஒரு ப்ளூ நேவி கலர் இருக்கின்றன. உங்களுக்கு இந்த ஒரு பேசுக்கா. வணக்கம். அனைவருக்கும் நேற்று வணக்கம். இன்று ஒரு அடுத்து நான் யூடியூப் பற்றி கூற வேண்டிய யூடியூப் என்ன என்றால் நாங்கள் இப்படியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு போன்ற யூடியூப் உள்ளது. இது 14 February 2005 உருவாக்கப்பட்டது. இது சாட் ஹர்லி, ஸ்டீவ் சென், ஜார்ஜ் கரீம் என்ப மூவர்களும் செய்திருக்கிறார்கள். இது ஜெர்மன் மொழியிலும் 75 வேறு மொழிகளிலும் உள்ளது. இது கூகுள் மூலமாக, அது யூடியூப் தான் இது செய்தது. ஆனால் அது இந்த தங்கச்சி நிறுவனம் என்ன என்றும் கூற முடியும் என்றால் கூகுள் ஆகும். இதில் இப்போ நாங்கள் வித்தியாசமான செய்யலாம். அது லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம் என்று போன்றவற்றை எல்லாம் செய்ய முடியும். ஆனால் நாங்களும் வீடியோஸ் எல்லாமே ஏற்ற முடியும். அதில் நாங்கள் நிறைய வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ நாங்கள் உதாரணமாக எங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தால், உதாரணமாக எங்களுக்கு 10,000 எங்களுக்கு ஒரு ப்ளே பட்டன் கிடைக்கும். 1 மில்லியனுக்கு கிடைச்சா எங்களுக்கு ப்ளே பட்டன் கிடைக்கும். அல்லது 100 மில்லியன் எங்களுக்கு வந்தாலும், அது இந்த மாதிரி 10 மில்லியன் எங்களுக்கு வந்தாலும் கிடைக்கும். அப்படி போன்றதெல்லாம் இருக்கிறது. இத்துடன் அது இப்பொழுதும் மிகவும் பிரபலமாகவும் இருக்கிறது. உதாரணமாக 2018 ஒரு வீடியோ போடும் பொழுது 3500 அந்த வீடியோ பார்த்தவர்கள் அவருக்கு மட்டும் அதே மூலமாகவே 10 சென்ட் டாலர் உள்ள 10 சென்ட் கிடைச்சிருக்கிறது. இத்துடன் இதே போல் 2018 ஜூன் மாதத்திலே யூடியூப் ப்ரீமியம் வந்திருக்கிறது. அப்போ நீங்கள் உதாரணமாக எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் பார்க்க முடியும். இதே போல் நீங்கள் விளம்பரம் இல்லாமல் பார்க்க முடியும் போன்றவற்றை எல்லாம் செய்திருக்கிறது. இதான் இன்றைய உரையாரம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சூர்யா. 17. நான் இன்னைக்கு Burger King பற்றி சொல்ல போகிறேன். Burger King இது லக்ஸி ரெஸ்டாரண்ட். burger, French fries, and chicken nugget, and different chicken nugget, and burger. I'm gonna pop a burger pot in here and to tackle it. I need a burger King restaurant. நீங்களும் சாப்பிட்டு மறந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த iPhone 13 பற்றி சொல்ல போறேன்.
இதில் iPhone 13 இதில் ஆப்பிள் லோகோ வச்சுக்கிறேன். பிறகு இதில் கீழே டைனி ஸ்பீக்கர் போட்டுருக்கு. பிறகு இதில் 2 கேமரா இங்கே போட்டுருக்கு. பிறகு ஒன்று ஃப்ளாஷ் லைட் போட்டுருக்கு. பிறகு இதுக்கு அதில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. பிறகு இதில் 1 2 3 இருக்குது. பிறகு 5 இங்கே ஹோன்ஸ் இருக்குது. இது சார்ஜர் இருக்குது. பிறகு இதுக்கு மேலே வால்யூம் சிஸ்டம் இருக்குது. பிறகு இந்த சைலண்ட் மோட் ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. பிறகு நான் இந்த வால் பேப்பர் ஒட்டியிருக்கேன். அதில் மொபைலும் அதில் அக்செப்டும் டிக்ளைன் போட்டிருக்கு. இதில் மெசேஜ் ரிமைண்ட் போட்டிருக்குது. அதில் நான் ஒட்டி நான் iPhone 13 மேக் பண்ணி முடித்தேன். நான் நன்றி, வணக்கம். அது நேற்றையான் 18ஆம் தேதியான். ஓகே, உழவு இருந்தார். உள்ள நேரம் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பிள்ளைகளை தட்டி கொடுக்க ஓடி வாருங்கள். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் உள்ள நேரம். ஆத்மிகா, அமிர்தன் நல்ல வடிவாக நீங்கள் நாக்கு முக்கு எல்லாம் சொல்லி இருந்தீர்கள். இன்னும் இப்படியே ஒவ்வொரு சொற்களை நீங்களும் எழுத்து கூட்டி கூட்டி பழகினீங்கன்னா உங்களுக்கு லேசாக எழுத்துக்களை பிடிப்பதற்கு இலகுவாக இருக்கும். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்களும் இந்த ஒரு போலீஸ்கார் மாதிரி ஒரு ஜீப்பை வச்சு நீங்களும் காட்டியிருந்தீங்கள். மிக மிக சிறப்பு. பிள்ளைக்கு எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தெரிகிறது. வாழ்த்துக்கள். அமீஸ், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றும் சூர்யா, நீங்களும் மெல்ல மெல்லமாக நல்ல வடிவாக அழகாக செய்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்து தரணிகா, நகுல் யூடியூப்பை பற்றி சொல்லியிருந்தீங்க. செல்வி அண்டிக்கு 999 இருக்குது. அப்போ ஒரு சப்ஸ்கிரிப் நீங்கள் போட்டீங்கன்னா எங்களுக்கும் 10 காசு இருந்தாலும் வந்தானே ஜேசி. அப்ப நகுல் கவனம் எடுத்து கொள்ள வேணும். நகுல் நல்ல முன்னேற்றம் போல இருக்குது யூடியூப்ல. ஆமா, எனக்கு அதான் சிரிப்பா இருக்குது. அவன் அம்மா யாருன்னு தெரியல. அக்கா தங்கச்சி என்றா நகுல், அதையும் தேடிக்கொள்ளுங்கள். அவன் அம்மா அப்பா யாருன்னு தேடிக்கொள்ளுங்கள். மிக மிக சிறப்பு. நல்ல தேடல். மிக சிறப்பு நகுல். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மற்ற மணிக்கூடு பற்றி தரணியா சொல்லியிருந்த மிக சிறப்பு. அவரும் மிக அழகாக ஒரு இதையும் உன்னிப்பாக கவனித்து சொல்லியிருந்த மிக சிறப்பு தரணிகா. எங்க மற்றவர்கள் அவருடைய தங்கச்சி எல்லாம் வந்திருந்தார், காணவில்லை. எல்லோரும் வராதவர்கள் எல்லோரையும் தேடியபடி. நன்றி ஜெசி. வணக்கம். வணக்கம் செல்வி அக்கா. நானும் கேட்டும் பார்த்திருந்தேன். சிறப்பு வாழ்த்துக்கள். சூர்யாவும் சிறப்பான வாழ்த்துக்கள். அவன் 2-3 நாளா தொடர்ந்து செய்யுங்க அப்போ என்று சொல்லிக்கொண்டு, மற்றும் அந்த அங்க ஆத்மிகா அந்த தம்பியும் அழுகுறார். லட்டு காட்டுல காட்டுல. ஆமா, அவற்ற சத்தமும் கேக்குது. செய்த பிள்ளைகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் தான் செல்வி அக்கா. உங்கள் பணிக்கு மிக்க மிக்க நன்றியோட நானும் இணைந்து இருக்கிறேன். நன்றி 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 செல்வி அக்கா. என்ன மரமணித்தியாலம் நகுலாசிவநாதன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இணையெல்லாம் வெள்ளனவா ஆரம்பித்துக் கொள்ளலாமே. நகுலாசிவநாதன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இணையெல்லாம். கேட்டுக்கொண்டிருந்த உறவுகள், நீங்களும் பிள்ளைகளை தட்டி கொடுக்க முன்வாருங்கள். அதிபர் அவர்களும் இணைந்திருக்கிறார் போல இருக்கிறது. வணக்கம் செல்வி அக்கா. இதுல இப்ப அந்த அமிஷ் அவர் 500 ஆக்கத்தை 500க்கு மேல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லணும் அமிஷுக்கு. அவருடைய இலக்கம் இன்றைக்கு எத்தனையாவது இருந்தது? 504 503 2ஆகவும் தொடர்ச்சியா சிறந்து வராரு. நல்ல கெட்டிக்காரன். இப்ப எல்லாம் வடிவா வாசிக்கிறார். இந்த அம்மாவும் சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்ல குருவிய பற்றி கதையும் வாசிக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லி அவருக்கும் சொல்ல வேணும். நன்றி. ஏன் கொடுக்குறேன் காணில செல்வியக்கா.
நானும் பாரதில்ல தானே கேட்கக்கூடாது இல்ல இடக்கிட எனக்கும் வேலை செய்யற இடங்கள்ல இப்போ கொஞ்சம் வேலை பிளான் எல்லாம் வேற மாதிரி கொஞ்சம் எடுக்க எனக்கு அதுதான் நீங்கள் இப்ப இந்த இதுல இணையறதுக்கும் கஷ்டமா இருக்கிறேன்னு முந்தி பாத்ரூமுக்குள்ள போய் இப்ப இணையறேன் நீங்க இப்ப படிக்கட்டில வணக்கம் அதிபர் அவர்களே. வணக்கம். வாணி கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தவா ஓடிட்டு இருந்தான். இப்ப திருப்பி உள்ள போயிட்டு திரும்பி வந்தா 1/2 மணி நேரத்துல திருப்பி கலையத்துக்கு வந்துருவா. சிறப்பு. ஆனால் இப்ப இந்த வாழ்த்து நேரம் பின்னேரத்துல ஒரு தரம் இல்லைன்றதுக்காக தான் காலைக்கு மாத்தினது. அதுதான் அதுக்கும் இல்ல இது என்னன்னால இப்ப நீங்க 2 பேர் தானே இருக்கிறோம். நீங்க 2 நானும் 3 பேர் தானே. என்ன இது ஒரு பெரிய ஒரு சமூக பிரச்சனை. அது அன்றைக்கு சொன்ன நான் இது எவ்வளவு தோல்வியில போறோம் நாங்கள் என்றது. இது நாங்க பாமூத்துக்கு சொல்ல இல்ல, பொதுவாக பிள்ளைகள் ஏன் தமிழோட இல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறது இல்ல. இப்ப இன்றைய தேதியிலையும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வேற எங்கேயாவது எந்த ஊடகமாவது சிறுவருடைய நேரலை நிகழ்ச்சிகள் இந்த ஆக்கம் எழுத்து ஊக்கங்களுக்கு இருக்குதா நிகழ்ச்சி? தேடுவோம். எங்களுக்கு தெரியாம யாரும் யூடியூப்ல பேஸ்புக்ல செய்து அறிய தர வேணும். 2-3 இங்க மாரதிச்சிரல் போன்ற நிகழ்ச்சிகள்ல பெரிதாக பேசி இங்கிலாண்டாக்கள் தாங்கள் இளையோர்களுக்கு அது எல்லாம் நடத்துற. அப்ப நான் உங்களோட நேரல தாங்கோண்டு கேட்க அவ சொன்ன பதில் நாங்க நேரலையில இல்ல, நாங்க ஜூம்ல செய்யறோம் நாங்கள். அப்ப பிள்ளைகள் வாரவியல இல்ல பிள்ளைகள் கதைச்சு ஆடியோல அனுப்புவீனா நாங்க போடுறாங்க ஃபேஸ்புக்ல இருந்து. அப்ப அந்த பிள்ளைகளையாவது ஒரு நாள் சந்திக்கலாம்னு கேட்டா நாங்கள் விரைவில் அறிய தாரோம். இப்படி 3 பெரும் ஆசிரியர்கள். ஆனா அவைகிட்ட காசு வாங்கினோம். சிறுவர்கள் ஆக்கம் செய்யறேன்டால் இது மாதத்துக்கு விளவு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்படித்தான் பரவாயில்ல, காசு வாங்கட்டும், எனக்கு கொடுக்கக்கூடிய பெற்றோர் இருந்தா கொடுக்கட்டும். அப்படி இருந்தும் இந்த பிள்ளைகளுக்கான ஒரு வளம் இல்லை. அப்ப இத என்ன செய்யலாம்? இப்ப இன்றைக்கு அத்மிகன் பண்ணிக்கணும், அத்மிகா அமிர்தனுடைய பெற்றோரையும் காணும், இதுல நகுலுடைய பெற்றோரையும் சாந்தினியர்கள் காது கொடுப்பார். இன்றைக்கு சாந்தினி முதல் ஒரு தடவை வந்திருந்த காலையில. பிறகு அப்ப அந்த பெற்றோர்களும் ஊக்கம் இல்ல. கடைசியா கொண்டு வந்து இயக்கத்தெல்லாம் முடிப்பேன் நான். இயக்கமும் ஊக்கம் இல்லை. அப்போ ஒரு தரம் இல்லையென்றா நாங்கள் கண்ணுக்கு முன்னால இந்த சமூகம் இது 3வது சந்ததி என்ன நாங்க பாக்குறது, நீங்க எல்லாரும் பாக்குறது. ஜெசி அவர்களுக்கு 2வது சந்ததியா இருக்கலாம், சிறநிதியான நீங்க 3வது சந்ததி கண் முன்னால இதே காட்டில பாக்குறீங்க. நாங்கள் அப்படியே தேஞ்சு கொண்டுதானே போறோம். இன்னும் ஒரு கொரோனா வந்தா 100-200 பிள்ளைகள் வருவார்கள் நினைக்கும். டியூஷனுக்கு போயிடலாம் அவை திருப்பியும் பொது வழியில நாங்கள் நேர்த்தி கடன் வைப்போம், திரும்பி கொண்டு வரட்டும். இப்ப இதுல இருக்கக்கூடிய எங்க பாம உறவுகள் எஸ்டி குடும்பம் 2ஐயும் சேர்த்தா 125 குடும்பங்கள் இதுல வாட்ஸ்அப்லயே இணைக்கப்பட்டிருக்கோம். இவர்கள்ல ஒரு 5-10 பேருக்கு கூட ஆர்வம் இல்ல. சரி இன்றைக்கு வேலைன்னு வைப்போம். ஜேசியர்கள் வேலைக்கு செல்லியர்கள் போயிட்டார்கள். பிறகு மோன் உள்ளதான் எடுத்து கேட்கலாம், யூடியூப்ல வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு 2 வரி எழுதி நல்லா இருந்தது, இந்த பிள்ளைகள் 4 பேர்த்த பேரை போட்டு நான் பின்பு கேட்டேன், நல்லா இருந்தது, செல்லங்களே நல்லா செய்யுங்கோ என்றாவது ஒரு வருஷப்படுத்தி வந்தால் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். ஆகவே இது கொஞ்சம் மனதுக்கு சிக்கலா இருக்குது. பார்ப்போம். நான் நேற்று எழுதியிருந்தேன் அதிபர். உறவுகள் குழுமத்துல போட்டிருந்தீங்களா? நான் எஸ்டேட் குரூப்ல அதுலயும் போடலாமோ? அதே இதை காப்பி பண்ணி உறவுகள் குழுமத்திலையும் போட்டு விட்டீங்கன்னா பரவாயில்ல. சிறுவருடைய மற்ற நிகழ்ச்சியோட வாழ்த்து சொல்லி இல்லைன்னால் அது பிறகு நேரலைக்கு வர்றதுதான் நல்லது. ஒரு விருந்தினர் போன அப்புறம் அதுல எழுதி வருவதற்கும் பிரயோசனம் இல்லை. இதை என்ன விதத்துல இதை ஊக்கப்படுத்தலாம்? நாங்களும் காசு கொடுப்போம் பிள்ளைகளுக்கு, ஒரு ஆக்கத்துக்கு 5 யூரோ சொல்லி இது வெளியால யாரும் அறிவில கேட்கிறாக்களுக்கு நான் கேட்கறது என்னன்னா,
பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி தோல்வி வெற்றி அல்ல, எங்கோடு சமூகம் தோல்வியில போகுது. இது நாங்க சிந்திக்க இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கற்பனை பண்ணி பாருங்க நிலைமைய. ஒரு 15 வருஷத்துல இன்னொரு புதிய சந்ததி பிறந்திருக்கும். அவர்கள் எல்லாம் இதெல்லாம் எழுதி வாசிக்க செய்வார்களா? நான் நினைக்கல. என்ன சரி, பார்ப்போம். நன்றி. அவர்கள் யானை என்று கொண்டு வாங்கிடுவார்களோ தெரியும். அதுதான் இப்ப இதுல வார பிள்ளைகளையே கொஞ்சம் கெட்டிக்கார பிள்ளைகள் தொடர்ந்து வரீனா அவையிலேயே கொஞ்சம் இழுக்க வேண்டித்தான் கிடக்கு. பிள்ளைகளா பெற்றோரான்றது திருப்பியும் எனக்கு கேள்வி. இப்ப நகுல், அத்மிகா, அபிராமியையும் சேர்த்து சொல்வோம். இது அம்மாக்களுடைய உந்துதலால வர்றாங்களா, அம்மாக்கள் பேசாம விட்டா விட்டுருவாங்களா என்ற 2வது கேள்வியும் சேர்ந்தேதான் எழுது. தரணிகாவும் நல்லா மிக சிறப்பாக செய்கிறார். தரணிகாவும் நல்லா அவருடைய அம்மா முன்னர் வந்து வாழ்த்து நடுகளும். தரணிகா தானாக ஆர்வம் எடுத்துட்டார். ஒவ்வொரு நாளும் செய்யறார். வாசிப்பரம்பு தனிய 2 நாள், ஒரே 6 நாள். மற்றது இப்ப அவருக்கு ஒரு நிகழ்ச்சி தான் செய்யலாம் முந்தி கேட்டு தயங்கினவர். இப்ப திருப்பி கேட்ட போது ஓமண்டு சொல்லி நிகழ்ச்சிக்கான தலைப்பையும் அனுப்பி இந்த ஏப்ரல் முடிவுல, விடுமுறை முடிவுல அவ தானே நிகழ்ச்சி ஒன்று தாங்கோ செய்ய போறேன் என்று கேட்டு உள்ள வாரார். அப்ப ஆனா ஒன்று ஒரு ஆச்சரியம் என்னென்றால், அபிராமி இப்ப அபிஷா தான் தமிழ் பரீட்சை என்று டியூஷன் போறா. மற்றும்படி நகுல், அட்சியா ஆக்கம் செய்ய மாட்டா. ஆனா நிகழ்ச்சிக்கு ஓடி வந்து நிற்பாங்க. லக்ஷனா ஒரு ஆக்கமும் செய்யறதுல, ஞாயிறு இடையில தனக்கு நிகழ்ச்சி வேணும். இப்ப வியாழக்கிழமைக்கு மாற்றி இருக்கு. நிகழ்ச்சியில ஏதோ ஆனந்திக்கிறாங்க. ஆனா அங்கேயும் பார்த்தா 2-3 பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க. அதுலயும் வெளியே இருக்கணும். அப்ப அதுக்குதான் பெரியோர்களை சேர்த்து செய்யலாம் என்னட்டு செய்யலாம். நன்றி. யாரு தேசிய அவர்கள் வேலையில் இருந்த ஹாஜரிங்க. ஒரு 2 நிமிடத்துல வாணிமோன் உங்களோட குரல் தருவாரா? நான் காரை எடுத்து போறேன். அப்படி இருங்கோ, கதைங்கோ. நன்றி ஆதிவரன். நன்றி நன்றி நன்றி, மிக சிறப்பு. நன்றி நன்றி. கேட்டுக்கொண்டிருந்தால் நகுலா சிவநாதன் அவர்கள், நீங்கள் உங்களோட நிகழ்ச்சிக்கு முன்னராக 10 நிமிடத்துக்கு முன்னராகவே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஏனென்றால் மற்றவர்கள் ஒருத்தரையும் காணவில்லை. தவமலரக்கா அப்படியே வந்திருந்தாரு. தவமலரக்கா கேட்க இல்லையோ? இப்ப தவமலரக்கா இல்லையா, நெவிசக்கா இல்லையா, எங்க போட்டீர்கள் எல்லோரும்? வணக்கம் செல்வி அக்கா. வணக்கம் வணக்கம் வாணி. கமலர் அக்காக்கு கொஞ்சம் அவக்கு அந்த மூச்சு பிரச்சனை, ஆனா அதோட தான் சிந்தனை செய்தவ பாவம். ஓகே ஓகே. அப்ப நேவிஸ் அவர்களும் அப்பாயின்மெண்ட். ராஜினிக்கும் உண்டாகி அப்பாயின்மெண்ட். பரவாயில்ல, நகுலா சிவநாதன் அவர்கள் இணைய சொல்லி அவர் இணைஞ்சிருக்கிறார். வாணி 10 நிமிஷத்துக்கு முதல் தந்தார் என்றால் இவருக்கு ஒரு சிவதர்சினிக்கு அறிவிச்சு விட்டா. அப்போ முதல் 10 நிமிஷத்துக்கு முதல் அவர் இணையலாம் தான். இல்ல அது பிரச்சனை இல்லை, இவர் செய்யறது செய்யட்டும். அவங்க வந்தாலும் பரவாயில்ல. மற்றது இந்த ஜெயத்தின் இலக்கியம் வந்து எந்த பகுதியில ராணி சம்பந்தர் அவர்களுடைய இதுல இருக்கிறது? கொஞ்சம் பொறுங்க. வணக்கம் வணக்கம் செல்வி. வணக்கம் வணக்கம். அல்லது ஓடி விளையாடு பாப்பா. நான் கொஞ்சம் கேட்டேன் கார்ல வரைக்கல. நகுலின் சமூக வலைத்தளங்கள் பற்றி சொல்லியிருந்தார். மற்றது அந்த அஸ்மிகா குட்டியின் தம்பி அவர்களுடைய நிகழ்வுகளையும் கேட்டிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள் குழந்தைகளுக்கு. நிச்சயம் அவ இந்த எழுத்தோடும் இதோடும் இருந்தால் தான் அவர்களுக்கு தமிழ்ல ஒரு வளர்ச்சி கூடும் என்பது உண்மையான ஒன்று.
பெற்றோர்கள் தான் நிச்சயம் ஊக்கம் கொடுக்க வேண்டும். அந்த பெற்றோர்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கொண்டு நீங்கள் சிறப்பாக அந்த குழந்தைகள் அத்தனை பேரையும் தட்டி கொடுத்த எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இப்பொழுது உங்களது நிகழ்ச்சிக்கு நீங்கள் ரெடியா? நான் ரெடி. ஓகே, அப்ப நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது குடும்ப நன்றி விலையம் செல்வியக்கா. நன்றி செல்வியக்கா. நன்றி நன்றி. ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. இணைந்த ஜெசி உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அறிவித்தல் நவல அவர்கள் ஒரு முறை இப்போது ஆரம்பமாகிறதுன்னு போடுங்க. ஆமாம், போட்டுட்டு ஒரு 5 நிமிடத்தில் தொடங்குங்க. இரண்டாவது பிறகு மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கு. ஆமா, நிச்சயமா உறவு குழுமத்தில் அவருக்கு எழுதி போடுவோம். ஆனால் இலக்கியம் போட்டுட்டீங்களா சொல்லியக்கா? இலக்கியம் இவற்றை காணையில யாருக்காக நேரடியாக சொல்லி இருந்தார். வேறு அதுதான் கேட்டிருந்தேன். நான் தேடினேன் எந்த பகுதி கூட இருக்க இலக்கியம் என்ற ஒரு பகுதி இருக்கிறதான்னு பார்த்தேன். எந்த பகுதி இல்ல வாணி, அதுல தேடினேன் பார்த்தேன். முகப்பு நிகழ்ச்சிகளுக்குள்ள போனீங்கடா அதுல இளையோர்கள் இல்ல 2 பேரும் அந்த பாமுகம் நிகழ்ச்சி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரும், இடது பக்கத்துல வரும். அது நான் பார்த்தேன்னு எனக்கு இந்த கண்ணுக்கு தெரியவில்லை, அதான் கேட்டேன். யாராவது இல்ல இங்கால இளையோர்கள் இருக்கு தானே? ஆமா ஆமா, அத கிளிக் பண்ணுங்க. அதிபர் அவர்களே, கடந்த வார குடும்ப கோலியம் அந்த வீடியோ பதிவில நான் கண்டுபிடிக்கவில்லை. போட்டுட்டேன். என்னண்டா நேற்று காலையில சரி சரியா ஓகே. எங்க வாணி சொன்னீங்க? முகப்பு இல்லையா? முகப்புக்கு போய் அந்த இளையோர்கள் இருக்கு இல்ல முகப்பிலே வரும். அது வேற கிடைச்சிட்டுதான் இளையோர் நிகழ்ச்சி. ஆமாம், இளையோர் பாம்பு மேல இருக்கும். இளையோருக்குள்ள போனா இது வராது, இலக்கியம் பாம்பு நிகழ்ச்சிக்கு. ஓகே, பாம்புக்குள்ள போய் வலப்பக்கமா இடப்பக்கமா? இடது பக்கம் தான் அநியமா இருக்கிறது பாருங்க, அல்லது வலப்பக்கமா ஞாபகம் இல்லை. வலப்பக்கம் ஆன்மீக பாடம், மரபு கவி, வாழ்வின் உண்மைகள், மருத்துவ நேரம், முற்றத்து மலர், சமூகம், அறிவு களஞ்சியம், ஊரோடு விளையாடு, சந்தஞ்சீண்டும், பயணம் பங்கு, தகவல், சாலை, சன்ரைஸ். இதுல தான் பார்த்தேன் காணையில பொறிச்சொல், தினக்கவி, விவாதமாக, கேள்விக்கணை, இளையோர் நிகழ்ச்சி, எதிரும் புதிரும், வியாழங்கள், ஊரோடு விளையாடு. அவ்வளவுதான் இருக்கிறது. அது உங்களோட வலது பக்கத்துல சொல்றீங்க. ஆமா, இடது பக்கம் பாருங்க. அதுதான் 2 பக்கமும் பார்த்துட்டு 2 பக்கத்திலையும் காணையில இலக்கியம் விழிப்பு தகவல் இருக்கா? சிவாஜி நிலையம் இருக்குமே இன்றைக்கு. அதுதான் தெரியும். விழிப்பு தகவல் இருக்கு, பாக்குறேன். அதுதான் பாருங்க. அப்ப அந்த இதுலயே மேல இருக்கும் இலக்கியம். அதுல காணையில இவருடைய வந்துட்டு பாப்போம். இதை தெரியலையே யாரா இவருடைய இருக்கிறது பாப்போம், போடுவோம். நகுலா ஒரு பொருங்கோவா? ஓகே ஓகே, மன்னிப்புட. ஆமா இல்ல நான் தெரிய நான் முதல் பார்த்து இதை மறந்து போயிட்டேன். ஓகே ஓகே, இலக்கியம் அப்படி இருக்கா நாளைக்கு போடலாம், பிரச்சனை இல்லை. கவிதைக்கு முதல்ல போடுவோம். ஓகே, விழிப்பு தகவல போடுவோம். ஓகே வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 449. நீரிழிவு. வாய் வழியாக சர்க்கரையை அனுப்பிவிட்டு இரத்தத்தில் சர்க்கரை ஏற்றிவிட்டு ஏறிய சர்க்கரையை குறைப்பதற்கு இன்சுலின் மாத்திரை அது இது என செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்போது எங்கே பிரச்சனை என்று புரிகின்றதா? எங்கே சர்க்கரை ஏறுவது என்றால் இட்லி, தோசை, சோறு, ரொட்டி, உப்புமா, புட்டு, இடியப்பம் இவையெல்லாம் சர்க்கரை தான் அதிகரிக்கின்றது. இரவு உணவாக நவ தானியங்களை சேர்த்து கொள்ளலாம். காய்கறிகள் மிக மிக மலிவாக எண்ண முடியாத அளவுக்கு கிடைக்கின்றது.
இவைகள் நாம் உண்ணும் உணவு தட்டில் சமபங்கு எடுத்துக்கொண்டு காய்கறிகளை சலாட்டாக கூட எடுத்துக்கொண்டு எண்ணெய் சேர்க்காமல் எப்படி சாப்பிட முடியும் அவ்வளவு ஆரோக்கியமும் கிடைக்கும். மாப்பொருள் எடுப்பதை தவிர்த்து கொண்டும் வரலாம். ஆரோக்கியம் நம் கையில் தான். குறுக்கன், சலாட், சுக்கட்டி, பீட்ரூட், கரட், கோவா, செல்லரி இவைகள் எல்லாம் உங்கள் உணவு தட்டையும் வயிற்றையும் அலங்கரிக்கட்டுக்கும். இப்படி அலங்கரிக்கும் போது எங்கள் வயிற்றுக்கும் எங்கள் ஆரோக்கியமும் நம் கையில் தான். உங்களிடமும் ஒரு கேள்வி. காய்கறிகளை பச்சையாக சலாட்டாக எப்படி சுவைத்து சாப்பிடுகின்றீர்கள் என்ற உங்களுடைய யுத்திகளையும் நீங்கள் கூறிக்கொள்ளலாம். எங்கள் வீட்டில் நான் கூடுதலாக காய்கறிகளை அவித்து அல்லது சலாட்டாகத்தான் கூடுதலாக செய்து கொள்வேன். சமைக்கிறது சரியான குறைவு. ஏனென்றால் பிள்ளைகளின் பக்கம் சமைச்ச காய்கறிகள் அவ்வளவு விரும்ப மாட்டார்கள். ஒரு முறை நீங்களும் செய்து பாருங்கள். சோளன் எடுங்கள், குடமிளகாய் 2 கலர் அல்லது உங்களுக்கு பிடித்தா 3 கலர் சேருங்கள். கரட்டை வெட்டி போடுங்க, சுரண்டி போடாமல் வெட்டி. வெங்காயம், குறுக்கன், பச்சை மிளகாய், விருப்பப்பட்டால் உங்களுக்கு குறைப்பு தேவையின்றா பச்சை மிளகாய் இதுவும் போட்டு இதோட உங்களுக்கு மசாலா தூள் வாசனை திரவியமாக இருக்கக்கூடிய காரசாரமான மல்லி, நச்சீரகம் இடித்த தூள் இருந்தால் அதுவும் போடுங்க. போட்டு சலாட் ஆயிலும் விட்டு சலாட் ஆயில் சேருங்க. அதோட ஒரு தேக்கரண்டி ஒலிவன் ஆயில் பச்சையாக விடுங்கள். நல்லா சேர்த்துட்டு ஒரு முறை நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். இது வேலைக்கு போகிறவர்கள் கூட இதை கொண்டு சென்று அங்கேயும் சாப்பிட முடியும், பழுதாகாது. 2 நாளைக்கு நாங்கள் வளகாக செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் இப்படி பல காய்கறிகள் இருக்கின்றது. நீங்களும் உங்களுடைய அனுபவங்களையும் செய்யக்கூடிய யுத்திகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிங்கிள் சிவாஜினிக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். ஆமாம், நான் அதுக்கிடையில இவற்றைய பாக்குறேன். என்ன அம்புட இல்லை இல்ல அது முகப்புல போய் அது இடது பக்கம் நீங்க முகப்புல போயக்கா நிகழ்ச்சிகள் இருக்கு தானே நிகழ்ச்சி. அது ஆமாம், அதெல்லாம் பாமுக நிகழ்ச்சி போட்டேன் நான். ஓ இல்ல நீங்க இளையரோட ஒரு எங்களி பண்ணுங்க ஒரு தரம் இல்ல முறங்க. ஆமா, இளையோர்ல இதுக்கு ஒண்ணு பாப்போம். என்னென்ன இருக்குன்னு பாருங்க. வாசி பெரும் மற்றது சாதனமே பண்ணோடிசை சொல்லுங்கள். இஞ்சாலி பக்கம் பாப்போம். கதை சொல்லுங்க. உடலே செல்வம் யாருக்கு தெரியும். மாமா டிராபிக் லைட் இல்லையா? இல்ல. ஓகே, இப்ப நான் போன்ல இருக்கிறபடினால ஒரு கொஞ்சம் நிக்க இல்லங்க, நான் இந்த போன்ல பாக்குறேன்னா. ஓகே சரி. அதுக்குள்ளே சலாட் நீங்கள் தெளியறீங்களே, உங்களுடைய பதில் என்னன்னு சாப்பிடுறீங்க? நானும் பச்சையாத்தான் அதிகமா சாப்பிடுவேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரி அந்த மசாலா தூளோ பச்சை மிளகாய் உண்டும் வெங்காயம் போடுவதில்லை. சும்மாவே சிறுவர்களுக்கு பிள்ளைகளுக்கு சுவை ஊட்டுவதற்காக சொல்லி. ஆமாம், பிள்ளைகளுக்கு சுவை ஊட்டுவதற்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு தயிர், அந்த சலாட்டுக்கு மேல தயிரை கொஞ்சம் விட்டுட்டும் யோகட் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட டேஸ்டா இருக்கும். அல்லது மயோனிஸ் என்று இருக்கிறது தானே, அதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுனா இன்னும் சுவையாக இருக்கும். அது தனியான ஒரு பக்கம். இப்ப நீங்கள் தினமும் ஒருவேளை சாப்பாடு சலாட்டாக இருக்கிறதா? அப்படி என்று இல்லை, ஒருவேளை சாப்பாடு. அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. ஏன் இல்லை? இல்லை, நான் சலாட் அதிகமாக சாப்பிடுவேன். சலாட்டு தனியா சாப்பிடுவதில்லை, இல்ல சாப்பிடுவதில்லை. ஒரு நேர சாப்பாடாக நாங்கள் 50 தாண்டியவர்கள் எல்லோரும் ஒரு நேர சாப்பாடை சலாட்டாக, அதுவும் தனிய பச்சையாக ஏன் சாப்பிடுவதில்லை? ஏன் முடியாது? முடியாதென்று இல்லை அதிபர் அவர்களே, நான் சாப்பிடுவேன்.
ஆனா நான் அதோட சேர்த்து அந்த ஸ்டொக் புரோட்டி இல்ல இருக்கிறது நான் அது தாண்டி போயிட்டீங்களாங்கால. ஏன் தினமும் ஒருவேளை சாப்பாட்டை நாங்கள் இதுக்காக மாற்றீடாக செய்வதில்லை? நீங்க செய்வதில்லைன்னு உங்களோட விளக்கத்தை சொல்றீங்க. இல்ல நான் அது நீங்க கேட்பது சரி. ஆனால் நான் அப்படி செய்வதில்லை. என்னென்றால் எனக்கு சலாட் சாப்பிட்டால் உடனே அந்த பசிக்கு திரும்பி உடனே சாப்பிட வேணும் போல இருக்கும். அதனால எனக்கு சரி வராது, சரி வர்ற இல்லை. என்றால் நான் கூடுதலாக பச்சை மரக்கறிகள் அதிகமாக சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு உடனே சலாட்டை தனியா சாப்பிட்டால் உடனே திரும்பி பசிக்கும். ஆனால் ஒரு கொஞ்சம் எதையும் பழக்கிறதுக்கு உடம்புக்கு நேரம் வேண்டும் என்றும். ஆமா, நீங்கள் ஒரு ஒரு 1-2 மாதம் தொடர்ந்து செய்யும் போதுதான் உங்களுக்கு உங்களுக்கு அல்ல, எனக்கு எல்லோருக்கும் உடம்பு பழக்கப்படும். ஆனால் இப்ப நானும் ஆரம்பத்தில் சிக்கல் படுவேன். ஆனால் இப்போது அதனோடு சேர்ந்து இந்த நாங்க பெரியவர்கள் தயிர் மயனேஸ் ஒன்றும் போடக்கூடாது. இரண்டா அது திருப்பியும் குழப்படி செய்யும். ஓகே, நீங்க நவலா கடை நேரம் வந்துட்டு கொடுங்க. எனக்கு போன்ல நான் கம்ப்யூட்டர்ல போடுறபடி இதுல தெரியுது இல்ல. இருக்கிறார், நாளைக்கு போடுவோம் மக்கா. அன்னைக்கு அநியமா யூடியூப்ல இருந்து எடுத்து போடுறேன், நான் தெரியல, அதுக்கு வந்து பாக்குறேன். ஓகே, நன்றி நன்றி. தயவு செய்து வாணிமோகன் வித்யானந்தன் ஆகியோருக்கு இப்படி சிக்கல்கள் இணையதளத்தில் தோன்றுற போது எனக்கு அறிவிச்சால்தான், அல்லது இணைய பக்கத்திலேயே அறிவித்தால்தான் போட முடியும். இப்ப இவ்வளவு நாளும் இலக்கியம் அல்ல, வேற எது சொன்னீங்க, பொறிச்சொல் இதுக்குள்ள வரையில்லைன்றது ஒருக்கா சொல்லிட்டு நான் அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு விட்டுட்டேன். திருப்பியும் வரையில்லைன்னா நீங்க தான் சொல்லணும். ஏன்னா அருணுக்கு தெரியாது என்ன வருது என்ன வரையில்லைன்னு, என்ன அவர் கேட்கறது இல்ல. இலக்கிய பகுதியை எனக்கு தெரியல. அதை ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள் அதிபரவர்களே. இலக்கியம் என்ற பகுதி நான் பார்த்துருவேன். வேற சிக்கல்கள் வரை இல்ல இல்ல, எனக்கு அதுதான் தெரியல. இல்ல இனி வரும்போது அது மறக்காம அறிவு. ஆமா, ஏன்னா அருண் திருப்பி பிரச்சனை இருக்கா நான் இல்லை என்று எல்லாம் சொல்லி ஆச்சுதானே. அந்த மாதிரி சரி, நானும் அந்த சிவாஜினி இந்த விழிப்பு தகவல் கேட்டு மிக சிறப்பாக ஒன்றை அவர் கொண்டு வந்திருந்தார். அதாவது இன்று உணவை சுருக்கி சலாட்டுகளின் பெருக்கத்தை அதிகரித்தால்தான் நல்லது உடலுக்கு. அந்த வகையிலே அவர் சலாட் எப்போதுமே ஒவ்வொரு நாளுமே எங்களோட உணவுகள்ல இருப்பது நல்லது. அநேகமாக நான் இரவு நேரங்களில் கூட சேர்த்து கொள்ளுவேன். மதிய நேரம் நிக்கிற நேரங்கள்ல மதிய நேரம் நான் கொஞ்சம் சலாட் சேர்த்து முதலில் சலாட்டை சாப்பிட்டு அதன் பிறகு உணவை சாப்பிடுறது நல்லது என்னுடைய நீங்களே ஒருவேளை உணவுக்கு மாற்றீடாக இது எடுப்பதில்லை? இல்ல, சில நேரம் இரவு நேரம் தனியா சலாட்டும் சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனா ஏன் இல்லை கஷ்டமா? செல்வி அவர்கள் சரியான ஒரு உதாரணத்தை சொன்னார். அது சாப்பிட்டும் எனக்கு பசிக்கும். அப்ப அது வளமைக்கு மாறி இருக்கும். முன்பு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னம் ஜெர்மனிக்கும் சுவிஸுக்கும் வந்தால், பிரான்சில் அப்போது அனுபவம் இல்லை, முதல்ல பெரிய ஒரு போல் என்று சொல்ற ஒரு பிளாஸ்டிக் அலட்டை தான் அது சாப்பிட்டு அருவாசி வயிறு நிரம்பி எல்லா வீட்லயும் செய்வார். ஆனால் இப்போது ஒரு வீட்லயும் சலட் தருவதில்லை. தெரியல, விருந்தினர்கள் வந்தா அது ஏன்னு தெரியல. அப்ப அதுக்கு பிறகு நாங்களும் மாறிட்டோம். உண்மையில அதான் சீனி வருத்தம் சர்க்கரை வருத்தம் எல்லாம் கிடையாது, எல்லாமே கார்போஹைட்ரேட் பிரச்சனை தான் இருக்கு. அது எங்களுக்கு மற்றது இது இந்த நார்ச்சத்துகள் செய்யறதா இருந்தால் மிக பச்சையாகவே அதை சாப்பிட வேணும். அதுக்கு பலன் கிடைக்கும். ஆனா இது சுவைச்சு சாப்பிடுவோம், நாங்க அதிகப்பட்டு சாப்பிடக்கூடாது. அதுக்காக நான் என்னுடைய கடைப்பிடிப்பேன் என்றால் ஏதாவது ஒன்றை கடித்து கொண்டு சாப்பிடும் மெல்லிதாக. ஏன்னா கிரீமுகள் போடுறது திருப்பியும் உடலுக்கு, அது டயபெட்டிஸ் உள்ளாக்களுக்கு அந்த கிரீமே சலட்டை விட அதிக கரையை விட அதிக பாதிப்பு தரும். ஒரு நாள் நாங்கள் தலைப்படுத்த பேசுவோம். ஓகே. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி அதிபர்கள், ஆனால் சலாட் இரவில அதிகமாக இல்ல, அதான் சொல்ல போயிட்டு அப்புறம் நீண்டு போயிடும். உண்மையில சில மரக்கறி வகைகள் செமிப்பதற்கு நேரம் எடுக்கும்.
அப்ப இரவு படுத்துட்டோம் என்றால் 6-7 மணிக்கு பிறகு சாப்பிட்டா தூங்கும் போது சமீபாட்டு தொகுதி வேலை செய்யல எங்களுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வருவதற்கு இயலாம போயிடும். அதனாலதான் அதை சொல்வார்கள். உண்மையில மத்தியான உணவை நாங்கள் மாற்றீடு செய்யறது நல்லது. மத்தியான உணவு பரவாயில்ல, அதுக்கு பிறகு கடிச்ச 2 பிஸ்கெட்டை சாப்பிடலாம் அல்லது ஏதாவது ஒரு பானை கடிக்கலாம். அதுவும் சரி. ஆனா கொங்கோமர் அந்த இது இதண்டும் பொழுது சில நேரங்களில் இரவில் சாப்பிட்டால் கால் உழவு ஏற்படும். அது ஆளுக்கால் வித்தியாசப்படும். அது பொதுவான ஒரு ஆலோசனையாக சொல்ல முடியாது. இதை போன்றவை அதான். இதை நாங்க தனிப்பட்ட மருத்துவர் இல்லாமல் நாங்கள் எங்கட வாழ்க்கையில கஷ்டத்தையும் நன்மையும் பற்றி ஒரு நாள் இணைந்து பேசுவோம். அது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தொடர்வோம். நன்றி. நகுலா சிவநாதன் அவர்கள், நீங்கள் உங்களது நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். வணக்கம் நகுலா. வணக்கம். இனிய வணக்கம் வாணிமோகன், இனிய வணக்கம் அதிபர் நடாமோகன், இனிய வணக்கம் செல்வி நித்யானந்தன். வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் என்று 1009வது தலைப்பினூடாக மலர இருக்கின்றது. இன்றைய தலைப்பு தவறான பாதைகளை நாடும் மாணவர்களும் அதற்கான காரணங்களும். அதாவது தவறான